ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லிட்டில் நரேட்டிவ்ஸ் வித் ஆராதனா. இப்போ நம்ம ஒரு கதைக்குள்ளே போகலாமா? ஒரு சின்ன கிராமத்தில் ராமுங்கிற சின்ன பையன் வாழ்ந்துட்டு வந்தான். ராமு எப்பவும் இது முடியாது, இது நடக்காது அப்படிங்கிற மாதிரி எதிர்மறையான பேச்சுக்களை தான் பேசிக்கிட்டே வந்தான். இந்த மாதிரி பேச்சுக்கள் அவனை சுற்றி இருக்கிறவங்கள எல்லாரையும் சோர்வடைய செஞ்சிச்சு. ஒரு நாள் ஒரு பெரியவர் ராமு பேசுறத எல்லாத்தையும் கேட்குறாரு. ராமுவோட எதிர்மறையான பேச்சுக்களை பார்த்துட்டு அவன்கிட்ட ஒரு கண்ணாடியை கொடுத்துட்டு தினமும் காலையில் எழுந்திரிச்சு அந்த கண்ணாடியை பார்க்க சொல்கிறாரு. ராமுவும் தினமும் காலையில் எழுந்திரிச்சு அந்த கண்ணாடியை பார்க்குறான். பார்க்கும்போதெல்லாம் அவன் முகம் ரொம்ப சோர்வாகவும் கோவமாகவும் இருக்கிறத கவனிக்கிறான். அதிலிருந்து அவன் நல்ல எண்ணங்களோட கண்ணாடியை பார்க்க ஆரம்பிக்கிறான். நல்ல எண்ணங்களோட கண்ணாடியை பார்க்க ஆரம்பிக்கும் போது அவனோட முகத்தில் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்குது. அதிலிருந்து ராமுவோட எதிர்மறையான பேச்சுக்கள் எல்லாம் மாறி நேர்மறையாக பேச ஆரம்பித்தான். அப்படி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் ராமுவோட முகத்தில் நல்ல தெளிவு தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ராமு அந்த பெரியவரை சந்திச்சு, நான் இனிமேல் நல்ல எண்ணங்களோடு நல்ல பேச்சுக்களை தான் மற்றவங்களோட பேசுவேன், கண்ணாடி கொடுத்ததுக்கு நன்றி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். இதிலிருந்து என்ன தெரியுது? எதிர்மறையான பேச்சுக்களை குறைச்சிட்டு நேர்மறையாக பேசிக்கிட்டே வந்தா நமக்கும் நல்லது, நமக்கு நிறைய நண்பர்களும் கிடைப்பாங்க.